இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில, ரஷ்ய வீரர்கள் எந்தெந்த பகுதியெல்லாம் முன்னேறி இருக்கிறாங்க? ஏன் அப்டின்னா, உக்ரைன் தரப்புலருந்து ரஷ்யா சில பகுதிகள்லாம் முன்னேறிட்டாங்க. இல்ல பல பகுதிகள்ல முன்னேறிட்டாங்கன்னு உக்ரைன் தரப்புலயே அதுவும் டீப் ஸ்டேட் தரப்புல ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் மேப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. அது கூடவே ரஷ்ய தரப்புலருந்து சில பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தெளிவா இந்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சுமி. இந்த சுமியில ரஷ்ய வீரர்கள் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்காங்க, எந்தெந்த செட்டில்மெண்ட்ஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதே தெரிய வரல. சமீபத்தில கூட இதே சுமி பகுதியில இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிட்டதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ உக்ரைன் தரப்புலருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ரஷ்யாவோட ஒரு ஆயுத குடோன் அங்க இருந்ததுங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு அது மேல நாங்க குண்ட போட்டோம். பின் பாயிண்ட் அக்யூரசி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது எங்க இருக்குன்னா, உக்ரைன் உள்ள இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜுராவ்கா. பேர் கொஞ்சம் கட்டவில்ல. மேப்ல காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஜுராவிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, பின் பாயிண்ட் அக்யூரசில ஒரு இடத்துல அட்டாக் பண்றாங்க உக்ரைனு. அது அட்டாக் பண்ணு செகண்டரி டெட்டோனேஷன் ஆகுது. ஸோ அந்த இடத்துல அதிகமான ரஷ்யாவோட ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட ஆயுத கிடங்கே அங்க இருக்கு அப்படின்னா, ரஷ்யா எந்த அளவுக்கு முன்னேறி போயிருப்பாங்க அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா, அது ஃப்ரண்ட் லைனா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஃப்ரண்ட் லைன்ல வந்து அதிகமான ஆயுதங்கள ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் தொலைவுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சேஃபான பகுதியில தான் ஆயுத கிடங்கெல்லாம் வைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த பகுதியிலேருந்து எவ்வளோ தூரம் ரஷ்ய வீரர்கள் முன்னேறி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. அதுவும் எந்தெந்த பகுதிகள்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. இத வந்து உக்ரைன் வந்து கம்ப்ளீட்டா அத மறைக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ரஷ்யா தரப்பு வந்து வாயே தொறக்க மாட்டாங்க முதல்ல. ஏன்னா இப்ப தான் வந்து நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியாவே நாங்க புடிச்சுக்கிறோங்க முழுமையா அப்படிங்கிறது போல நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு பார்த்தோம். 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இப்படித்தான் இருக்க போது இந்த ரஷ்யா குடுக்குற செய்திகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வீடியோ பதிவுகள் விடுவாங்க. ரஷ்யாவோட ஆர்மி தரப்புன்னு சில பல வீடியோ பதிவுகள் விடுவாங்க. அத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். களத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா பியூரா உக்ரைன் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க குடுக்குற தகவல் பார்த்தா, என்னது இது சுமி பக்கத்திலேயே போயிட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. என்ன ஏதுங்க தெரியல. ரஷ்ய தரப்புலருந்து ஏதாவது சொன்னா தான் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த பகுதிய கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க உக்ரைனியன்ஸ். ஏன் அப்படின்னா, சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த தகவல்லாம் வராதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சுமியில எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்ணாங்க இல்லையா? ஸோ இன்டர்நெட் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், கரண்ட் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, சிவிலியன்னால ஆக்சஸ் பண்ண முடியல இன்டர்நெட்ட. இந்த ஒரு காரணத்தினால அதிகமான நியூஸஸ், டீட்டெயில்ஸ் வெளிய வர மாட்டேங்குது அப்படிங்கும் போலலாம் சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவும் ஒரு பகுதியில முன்னெடுக்கிறாங்க, அட்டாக்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷனா இருக்கட்டும், இன்டர்நெட் கனெக்ஷன், டெலிகம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்றாங்க. அவங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ வச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மேபி இது எல்லாத்தையும் முடிச்சு ஆப்பரேஷன்லாம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா வெளிய சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியல. இத அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க உக்ரைன். ஏன்னா நேட்டோ சம்மிட் நடக்க இருக்கு இல்லையா? இந்த மாசத்தோட 9ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுது இல்லையா? ஸோ அது வரைக்கும் இது எல்லாத்தையும் கவர் அப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கவர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எதுங்க தெரியல. பொறுத்து வந்து பார்த்தோம்னா இன்னொரு 10 நாள்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது கர்கிவ். இந்த கர்கிவ் பகுதியில ஒச்சான்ஸ்க், லிப்சி இந்த பகுதியில பெருமளவுல சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஒச்சான்ஸ்க்குக்காக மிக பெருமளவுல உக்ரைனோட வீரர்கள் போராடிட்டு இருக்காங்க மீட்டெடுக்கிறதுக்காக. ரஷ்யாவும் அந்த இடத்துல போராடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒச்சான்ஸ்க்கு கொஞ்சம் புறநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் தான் பிரிலிவ்கா. இந்த பிரிலிவ்கா இப்ப எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இன்னும் ஜியோ லொகேஷன்ஸ் எதுவும் வரல. உக்ரைன் தரப்புல எதுவும் சொல்லல. பட் ஆனா சில பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம 1 மாசத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். இது போல ரிகானிசான் மிஷன் இந்த பிரிலிவ்காவை நோக்கி போறோம் அப்படிங்கிறது போல ஒரு ரஷ்ய வீரர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்தது அப்படிங்கிறது போல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில இந்த பகுதியில தொடர்ந்து ரிகானிசான் மிஷன் இது போல நடந்துட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மேபி இந்த பகுதி இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அப்படியே கொஞ்சம் கீழ வந்தோம் அப்படின்னம்னா லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட். இந்த லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல எந்தெந்த பகுதிகள்ல ரஷ்ய வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்கன்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டீப் ஸ்டேட் மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேப் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெல்மென்கிகா அப்புறம் மக்கிவ்கா இந்த 2 செட்டில்மெண்ட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல ரஷ்ய வீரர்கள் வந்துட்டாங்க. சில பகுதிகள், சில புறநகரங்கள்லாம் இருக்கு இல்லையா? மரவரிசைகள் அதெல்லாம் பிடிச்சுட்டு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு சொல்லியிருக்காங்க. ரஷ்ய தரப்புல ஸ்ட்ரீட்ஸ்ல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே ரஷ்ய தரப்புல மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டெப்போவோ நோவோசில்கா இந்த இவனெவ்கா, கொத்லரிவ்கா இந்த பகுதியில சமீபத்துல ரஷ்ய வீரர்கள் பிடிச்சாங்க இல்லையா? அந்த பகுதியிலிருந்து முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஸ்டெப்போவோ நோவோசில்காவும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். உக்ரைனோட ட்ரோன்கள் ரஷ்யா முன்னேறி வந்தாங்க. நாங்க அவங்கள அடிச்சிட்டு இருக்கோம் பாருங்க அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய வீரர்கள் முன்னாடி அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருதா? ஸோ ஷியோரா ரஷ்ய வீரர்கள் அந்த செட்டில்மெண்ட்டுக்குள்ள வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த குப்பியான்ஸ்க் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா,
இருப்பாங்க இல்லையா சோல்ஜர்ஸ், இப்போ அவங்க தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. சைடில் இமேஜ் லோட் ஆயிருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். லைனாக சோல்ஜர்ஸ் என்ன உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் கிட்ட இருந்து, நீங்க பாருங்க ஜெலன்ஸ்கி அதிபரே, இங்க பிரிகேடோட கமாண்டர் இருக்காருல, ஐயோ டார்ச்சர் தாங்க முடியல, தப்பு தப்பா கமாண்ட் கொடுத்து ஏகப்பட்ட நபர்களோட உயிரிழப்புக்கு காரணமா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம செட்டில்மெண்ட்ஸ்லாம் ஈஸியா இழந்துகிட்டு இருக்காரு. இந்த பிரிகேடோட கமாண்டர் மேல தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா உக்ரைனோட 14வது இன்ஃபேன்ட்ரி பிரிகேட் தரப்புல இருந்து இது போல ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இவங்க வந்து இந்த குப்பியான்ஸ்க் பகுதி இருக்கு இல்லையா, இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. சமீப காலமா இந்த பகுதிகள் எல்லாத்தையும் ரஷ்ய வீரர்கள் அஃபென்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அன்டச்டு பிரிகேட்னு வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட காம்பேட் கேப்பபிலிட்டிஸ் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வந்து எங்களோட காம்பேட் கேப்பபிலிட்டிஸே போயிடுச்சு அப்படிங்கிறத இவங்க தரப்புன்னு சொல்றாங்க. அப்ப யாருப்பா இங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த பகுதி இந்த லுகான்ஸ்க்கு முடிச்சுட்டு கர்கிவ் பகுதியில் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுதான் இந்த லுகான்ஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டொனஸ்க் ஒப்லாஸ்ட் போயிடலாம். இந்த டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல உக்ரைனோட சோர்சஸ், அதுவும் ப்ரோ உக்ரைனோட சோர்ஸான டீப் ஸ்டேட் மேப்பை அப்டேட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நொவோசில்க் அலெக்சாண்ட்ரியாலேருந்து கீழே சொக்கில் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரஷ்ய வீரர்கள் இந்த புறநகரங்களில் அதிவேகமாக முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதுவும் இந்த யக்வின்யிவ்கா அப்படின்னு இந்த சொக்கிலுக்கு மேலே ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட், இப்போ அந்த செட்டில்மெண்ட்ல ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யன்ஸு. அங்கேயும் முன்னேறி வராங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு அப்டேட்ஸ் வந்திருந்தது. கூடுதலாக புறநகரங்களை வந்து ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல இந்த டீப் ஸ்டேட் மேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நொவோசில்க் அலெக்சாண்ட்ரியாலேருந்து புறநகரங்கள் இந்த ரயில்வே லைன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு புஷ் அடிச்சு முன்னேறி வந்துட்டே இருக்காங்க. பல மரவரிசைகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னா இந்த நொவோசில்க் அலெக்சாண்ட்ரியாவோட புறநகரங்கள்ல இருக்கக்கூடிய லொசுவெட்ஸ்கின்ற அந்த செட்டில்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மேப்பில் பார்க்கும்போதே தெரியும், டீப் ஸ்டேட் மேப்லேயே கம்ப்ளீட்டான ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ரஷ்ய தரப்புல இருக்கு அப்படிங்கிறது போல. இது மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ ரஷ்ய தரப்புல செசிவியாரோட அந்த கிழக்கு பகுதி இருக்கு இல்லையா, அது முழுவதும் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுங்கன்ட்டு அந்த சிட்டாடல்னு சொல்லுவோம் இல்லையா, ஹைரஸ் பில்டிங், இந்த செசிவியார்னு ஒரு சின்ன பகுதி இருக்கு. இப்போ அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரோ உக்ரைனியன் தரப்புல கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் இப்போ ஒரு வீடியோ பதிவு சைலோட இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் நின்று ரஷ்ய வீரர்கள் ஃபிளாகை விரிச்சு காமிச்சிட்டாங்க. இங்கே தான் நாங்கள் நிற்கிறோம் பார்த்துக்குங்க அப்படிங்கிறது போல. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த செசிவியாரோட கிழக்கு பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அந்த செசிவியாருக்கு மேலே இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளாக இருக்கட்டும், இந்த செசிவியாருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இவனஸ்கிக்கு புறநகரத்தில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஃபுல்லாக வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் அந்த செசிவியாருக்குள்ளே என்ட்ராக வேண்டியதுதான் பாக்கி. அதுவும் ஆல்ரெடி என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சில சோர்ஸஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்ய வீரர் வந்து பார்த்தீங்கன்னா செசிவியாரோட கிழக்கு பகுதியிலிருந்து அந்த கால்வாயை கடந்து செசிவியாரோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காடுகளை நோக்கி போக ஆரம்பிச்சிருப்பாரு. போயிட்டு அதுக்கப்புறம் அங்கங்க சுற்றி பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்திருப்பாரு. மேபி அதெல்லாமே கிரே ஜோனாக இருக்கலாம், இல்லை அந்த பகுதிகள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கலாம். ரஷ்ய தரப்புலேருந்து இதுக்கு மேலே ஏதாவது சொன்னாதான் நம்மளுக்கு தெரிய வரும். ஏன் இந்த வீடியோ யார் கொடுத்தாங்க அப்படின்னா உக்ரைன் தரப்புல தான். நாங்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தோம், ஒரு இடத்துல அவர் வந்து கரெக்டாக நின்னாரு, அவர் மேலே குண்டை போட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த சோல்ஜர் இருந்து ஓடிட்டாரு. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ரஷ்யா வந்து ஏகப்பட்ட பகுதிகளை முன்னேறிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே டொனஸ்க் பகுதியில் ஸ்பர்னேன்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த செட்டில்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ரஷ்ய தரப்புலேருந்து, ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பல பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஃப்ரண்ட் லைன்ல ஃபுல் ஃபோர்ஸா புஷ் ஆயிட்டு இருக்காங்க. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.